ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன். நமக்கு தெரிஞ்ச வசனம். இதில் எது ரொம்ப முக்கியம்? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தாரா? 100 மடங்கு பலம் கிடைச்சிருக்கு. அதான் ரகசியம். இதுதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால. எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் என்ன செய்யலை, பைபிளில் கிடைக்கல. சிலர் கிழனிக்கே போயிருக்காங்க, நிறைய பேர் மேல் நோக்கி வந்திருக்காங்க. ஆனால் ஈசாவுக்கு கீழ் நோக்கி போகலை, மேல் நோக்கி வராரு. காரணம் என்னன்னு சொன்னால் 100 மடங்கு ஆசீர்வாதத்துக்குரிய ரகசியம் கர்த்தர் அவரை என்ன செய்கிறாரு, என்னையும் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னா 200 மடங்கு பலம் கிடைக்கும். இதெல்லாம் சாதாரண 100 மடங்குலாம் சாதாரணதான். இதை விட பெரிய அளவில் ஆண்டவர் மேலே வாழ்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னால், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் என்னை என்ன செய்யணும், ஆசீர்வதித்தா என்னுடைய வாழ்வில் எல்லா ஆசீர்வாதங்களையும் 100 மடங்கு 1000 மடங்கு இடங்கொள்ளாமல் போகும் அளவு எல்லாம் நமக்கு தருவார். அதுக்கு அந்த ஈசாக்கு எப்படி தகுதியாக இருந்தார்னு சொல்லி வாசிக்கும்போது, ஆதியாகமம் 24வது அதிகாரம் 63வது வசனம். சாயங்கால வேளையில் ஈசாக்க ஊருக்குள்ளே தேட்டினா நினைச்ச முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அவர் எங்கே போயிட்டார், தியானம் பண்ண போயிட்டார். ஈசாக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து ஊருக்குள்ளே இருக்க மாட்டார். அதே போல் ஜெப ஐக்கியத்தில் உள்ள ஆண்கள் எல்லாரும் வாரம் ஒரு நாளாவது 1 மணி நேரமாவது வெளியே என்ன செஞ்சிடணும், சகோதரிகள் வீட்டிலேருந்து ஜெபம் பண்ணணும். அப்படி ஒரு தியான ஜெபம் நமக்குள்ளே இன்னும் வரும்போது ஆண்டவர் நம்ம கட்டாயம் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அவர் ஒரு முக்கியமான பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில். இந்த 24வது அதிகாரத்தெல்லாம் முழுசு வாசித்து பார்க்கும்போது முக்கியமான பிரச்சனை என்ன பிரச்சனை, அவருடைய திருமண காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. திருமண காரியத்தை நடக்கிறதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட வழிமுறை என்னன்னு சொன்னால், அதுபாட்டு ஒருவங்க நடக்கட்டும், அந்த பொறுப்பு அப்பாவுடைய பொறுப்பு, அந்த பொறுப்பு மூத்த வேலைக்காரருடைய பொறுப்பு. எனக்கு இது என்ன கிடையாது, பொறுப்பு கிடையாது. நான் என்னுடைய பொறுப்பு என்னென்னு கேட்டால், தியானம் பண்ணி முறையிடுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன். இந்த அனுபவங்கள் இன்னும் நம்ம எல்லாருக்கும் வேணும். பொறுப்புகளில் போய் விழுந்து சிக்கலாகி தியான வேளையில் இழந்துடக்கூடாது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருந்தது.